பகுதி 1. அமைப்பு செட்டப். இப்போது நாம் உங்கள் சாதனத்தை அதிகபட்ச வசதியுடனும் எளிதான பயன்படுத்த சிறந்த முறையில் அமைப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலில் உங்கள் திரையில் உள்ள விஷயங்களை தெளிவாக பார்க்க டிஸ்ப்ளே ஸ்கேலிங்கை மாற்றலாம். இதற்காக உங்கள் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் செய்யுங்கள். பின்னர் டிஸ்ப்ளே செட்டிங்ஸ் தேர்வு செய்யுங்கள். அதில் ஸ்கேலிங் என்பதை 150% மாற்றுங்கள். இதனால் ஸ்கிரீனில் உள்ள ஐட்டம்ஸ் பெரியதாகவும் தெளிவாகவும் தெரியும். அடுத்ததாக மவுஸ் பாயிண்டரை தெளிவாக பார்க்க அதன் அளவு மற்றும் நிறத்தை மாற்றலாம். ஸ்டார்ட் மெனுவை திறந்து மவுஸ் பாயிண்டர் சைஸ் என்று சர்ச் செய்யுங்கள். அதில் பாயிண்டர் சைஸை அதிகரிக்கவும் உங்களுக்கு எளிதாக தெரியும் நிறத்தை தேர்வு செய்யவும். இப்பொழுது ஃபைல்ஸை டபுள் கிளிக் இல்லாமல் சிங்கிள் கிளிக் மூலம் திறக்க அமைப்பை மாற்றலாம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை திறக்கவும் மேலிருக்கும் 3 டாட்ஸை கிளிக் செய்யுங்கள். ஆப்ஷன்ஸ் என்பதை தேர்வு செய்து சிங்கிள் கிளிக் டு ஓப்பன் ஐட்டம்ஸ் என்பதை தேர்வு செய்யுங்கள். மேலும் மவுஸ்வேர் பேனலில் கார்சர் ஸ்பீடு ஐ சரி செய்யுங்கள். பரிந்துரைக்கப்பட்ட ஸ்பீட் 75%. நாம் டைப்பிங் செய்ய டச் கீபோர்டை அதிகமாக பயன்படுத்த போகிறோம். அதனால் அதை டாஸ்க் பாரில் பின் செய்ய வேண்டும். விண்டோஸ் 11 பயன்படுத்துகிறீர்கள் என்றால் டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் செய்து டாஸ்க் பார் செட்டிங்ஸ் திறக்கவும். அதில் டச் கீபோர்டு ஆப்ஷனை ஆல்வேஸ் ஆக மாற்றுங்கள். விண்டோஸ் 10 பயன்படுத்தினால் டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் செய்து டச் கீபோர்டை ஆல்வேஸ் மோடில் அமைக்கவும். மேலும் டாஸ்க் பார் ஆட்டோ ஹைடாக இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யுங்கள். இதுடன் செட்டப் முடிந்தது. இப்போது உங்கள் மவுஸ்வேர் பயன்படுத்த உங்கள் சாதனம் தயாராக உள்ளது.